India vs Bangladesh எமர்ஜிங் ஏஷியா கப் செமிஃபைனல் மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. ஸோ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். அதாவது எஸ்பிஓ ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஒரு பார்ட் டைம் ஜாப் தமிழ்நாட்டிலேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூட வர வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போன வீடியோவில் இந்தியா செமிஃபைனல் ஜெயிச்சு, அதே மாதிரியே பாகிஸ்தான் செமிஃபைனல் ஜெயிச்சா ஃபைனலில் நம்ம குரூப் ஸ்டேஜில் தோற்ற மேட்ச்சுக்கு ரிவன்ச்சாக இருக்கும்னு சொன்னோம். அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே தான் நடந்துச்சு. இந்தியா இன்றைக்கி லூஸ் பண்ணாங்க மேட்ச்சை பங்களாதேஷோட. ஸோ இந்தியாவே லூஸ் டு பங்களாதேஷியே. அதுவும் பார்த்தீங்கன்னா போய் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கிரிக்கெட்டில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பானுங்க. ரெண்டு டீம்லேயுமே மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. பட் பங்களாதேஷ் கொஞ்சம் அகெட்டாகவே இருந்தாங்கன்னு சொல்லணும் மேட்ச்சில். ஸோ அதனால் அவங்க சைடு வின் போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 190 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மேட்ச் எங்கே சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்தியாவோட பவுலிங் யூனிட்டில் கடைசி 2 ஓவரில் தான் 50 ரன்ஸ் தந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் ரன்ஸ் ஒரு 2 ஓவர்லேயே 20 ஓவரில் 2 ஓவர்லேயே தந்தாங்க. ஸோ 194 அடித்தாங்க பங்களாதேஷ். ஸோ 195 டார்கெட்டு. ஸோ நம்ம இந்தியன் ஓப்பனர்ஸ் ஆர்யாவும் சூர்யாவன்ஷும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்க விக்கெட் போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்ததுக்கப்புறம் யாரும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொண்டு வர முடியல. லிட்டில் பிட் யாரும் அவ்வளோக்கா பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியாதனால இந்தியா ஸ்கோர் கிட்ட தான் போக முடிஞ்சுச்சு. அதே மாதிரியே பங்களாதேஷ் பவுலர் பார்த்திங்கன்னா 19th ஓவர் வெறும் 4 to 5 ரன்ஸ் தான் தந்தார். ஸோ அங்கே மேட்ச் மாறிச்சு. ஸோ லாஸ்ட் ஓவரில் சில பவுண்ட்ரி அடித்து மேட்ச் முடிய போகிற நேரத்தில் கடைசி ஒரு பாலுக்கு 4 ரன் வேணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கைக்கு போன பாலை பிடிச்சி வீசுவாங்க. ஸோ கீப்பர் பார்த்திங்கன்னா கையிலே வச்சுருந்தாங்கன்னா அவங்களே மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. பட் சம்மந்தம் இல்லாமல் அதை ஸ்டெம்பில் அடிக்க போய் 1.5 ரன் கொடுத்து எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்து 3 ரன் இந்தியா எடுப்பாங்க. ஸோ சூப்பர் ஓவர் போகும். சூப்பர் ஓவரில் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் ஆடுவாங்க. ஸோ 2 விக்கெட் தொடர்ந்து போயிடும். அவங்களது பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் லாஸ் ஆகும். 2வது பால் வைடில் பங்களாதேஷ் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்தியா பங்களாதேஷ் தர வின்னேயுமே இல்லை நீங்களே வச்சுக்கன்னு கடைசியில் தந்துட்டு வந்துட்டாங்க.